ஈரோடு நித்யா சமையலில் காலிஃப்ளவர் கிரேவி பார்க்கலாம். காலிஃப்ளவர் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு குக்கரில் எண்ணெய் விட்டு குக்கர் நல்லா சூடாகட்டுன்னு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயிட்டுன்னு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிய விடுங்க. கடலைப்பருப்பு உளுந்தம் பருப்பு போட்டுக்கோங்க. பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வணங்கட்டும். காலிஃப்ளவர் கட் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, அதை போட்டுக்கோங்க. காரத்துக்கு நம்ம மசாலா சேர்க்க போகிறோம், அதனால் மிளகாய் சேர்க்கல. கொஞ்சம் பிரட்டி விட்டுக்கோங்க காலிஃப்ளவரை. காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா சுடுதண்ணியில் போட்டு நான் சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு, மிளகுத்தூள், கறி மசாலாத்தூள், இது மாதிரி மசாலா சேர்த்திக்கிறேன். மசாலா நல்லா சூடாக நின்று நல்லா பிரட்டிக்கோங்க. காலிஃப்ளவரில் இருக்கிற சின்ன சின்ன பூச்சியெல்லாம் வெந்தண்ணியில் போட்டு எடுத்து வடித்து வச்சுக்கோங்க. மசாலா எல்லாம் போட்டிங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். கொஞ்சம் சூடு பண்ணட்டும், மசாலாவோட பச்சை வாசனை போகும். சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா தீஞ்சிரும். அது வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இல்லைன்னா அடியில் கருகிரும், அதனால் தண்ணி ஊற்றிக்கோங்க. மூடி வச்சு வேக வைங்க. நான் விசில் விடலை, 2 நிமிஷம் வேக விடுங்க. தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிறேன், அது கூட பொட்டுக்கடலையும் நிலக்கடலை, வறுத்த நிலக்கடலையும் போட்டு அரைச்சிக்கோங்க. காலிஃப்ளவர் ஓரளவு ஹீட்லேயே வெந்துடும், விசில் விட வேண்டாம். அதில் பார்த்திங்கன்னா தேங்காய், பொட்டுக்கடலை, நிலக்கடலை அரைச்சி வச்ச விழுதை ஊற்றிக்கோங்க. நமக்கு கிரேவி மாதிரி கிடைக்கிறக்காக நம்ம இதை ஊற்றுறோம். தண்ணி ஊற்றி அலாச வேண்டாம், இருக்கிற தண்ணியே அதுக்கு கரெக்டாக இருக்கும். தண்ணி ஊற்றினிங்கன்னா குழம்பு தண்ணியாட்ட போயிடும், அதனால் கிரேவி மாதிரி வராது. அந்த அரைச்ச விழுதே போதுமானது.
மூடி வச்சு இன்னொரு 2 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. கொதிக்க விட்டிங்கன்னா அதுவே கெட்டியாயிரும். கிரேவி மாதிரி சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching.